ஹாய், இது பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் பை ஜிப்ரான். ஒவ்வொரு நாளும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 86,400 ரூபா டெய்லி கிரெடிட் ஆகுது. நீங்கள் அந்த பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், யாருக்கு வேணாலும் எடுத்து செலவு பண்ணலாம். ஆனால் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. மொதல் கண்டிஷன், ஒவ்வொரு நாளும் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற அந்த பணத்தை அன்னைக்கே நீங்கள் செலவு பண்ணணும். அதில் மீதி ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா நைட்டுக்குள்ளே பேங்க் அந்த பணத்தை திரும்ப எடுத்துடும். 2வது கண்டிஷன், நீங்கள் அந்த பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. 3வது கண்டிஷன், டெய்லி வந்துட்டு இருக்கிற 86,400 ரூபா திடீர்னு ஒரு நாள் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அந்த பேங்க் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு கேமை நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வாங்கினது போக கண்டிப்பாக மீதம் பணம் இருக்கும். மீதி பணத்தை பேங்க்கில் வச்சுருந்தா அவங்க தான் நைட்டுக்குள்ளே எடுத்துருவாங்கல்ல. இன்னும் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் செலவு பண்ணலான்னு யோசிப்பீங்க. கரெக்டாக? இப்படி ஒரு கேம் நாம் டெய்லி விளையாடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது நமக்கே தெரியாமல் இருக்கும். ஆமாங்க, 86,400 ரூபாய்க்கு பதிலாக 86,400 செகண்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்படுது. நமக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கப்படுற டைம் அதுதான். நாம் அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறதுல தான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கையோட தரம் உயரும். நம்ம சரியாக யூஸ் பண்ணலைன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் வாழ்க்கையில் பெருசாக ஜெயித்தவங்க எல்லாரும் டைம் இஸ் மணின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் அப்படி என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டால், ஒரு வருஷத்தோட வேல்யூ எக்ஸாமில் தோற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஒரு மாதத்தோட வேல்யூ குறப்பிரசவத்தில் குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு தெரியும். ஒரு வாரத்தோட வேல்யூ பத்திரிக்கை எடிட்டருக்கு தெரியும். ஒரு மணி நேரத்தோட வேல்யூ காதலிக்காக காத்திருக்கிற காதலனுக்கு தெரியும். ஒரு நிமிஷத்தோட வேல்யூ ட்ரெயினை மிஸ் பண்ண பேசஞ்சருக்கு தெரியும். ஒரு செகண்டோட வேல்யூ ஆக்சிடெண்ட்டில் இருந்து தப்பிச்சவனுக்கு தெரியும். நாமளும் நேரத்தை பணத்துக்கு மேலே மதித்து அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுவோம். நீங்கள் கேட்ட இந்த பாசிட்டிவ் ஸ்டோரிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.